முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நான் மை வீதியில் உறுப்பினராக இருக்கேன். இப்போ 5 மாதமாக அவரோட பொய் வழக்கு போட்டு கேஸ் நடத்திட்டுருக்குறாங்க. இப்போ எனக்கு 52 வயசு ஆகுது. நான் வெளியில் வேலைக்கு போக முடியல. இந்த மூலிமா வந்துட்டுருக்கல இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குல்ல, நீங்கள் அவரை பொய் வழக்கு போட்டு இது பண்ணிக்கிறாங்க. எவ்வளவோ ப்ராடக்ட் விற்றுட்ருக்குறாங்க, வாங்குறாங்க. நான் இவர் நல்லா தான் செய்கிறார். நானும் அவர்கிட்ட பல்படி சுகர் மாத்திரை இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி குழந்தைய வச்சுருக்கவங்க, எங்கள் பொண்ணு 2 குழந்தைய வச்சுட்டு வெளியில் போகிறக்கு கூட முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தா. இந்த மை வீதியில் ஜாயிண்ட் ஆகி நாங்கள் எல்லாருமே ஒரு நிலைமைக்கு வரும்போது இப்படி அவர் மேலே பொய் வழக்கு போட்டு இது பண்ண, அவர் எந்த தப்பும் செய்யலை. என்ன இது பண்ணிக்கிறாரு, நீங்கள் தான் கொஞ்சம் நல்லா விடிய வச்சு நல்லதே செய்யுங்க, நல்லதே எங்களுக்கு தீர்ப்பு கொடுங்க. இதில் பல லட்சம் பேர் இதில் இருக்கிறோம். இதில் நல்ல ஒரு தீர்ப்பாக நீங்கள் தான் ஐயா எங்களுக்கு செய்யணும். இதை ரொம்ப உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். நல்லபடியாக எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி அவருக்கு நல்லபடியாக ஒரு பண்ணுங்க. தப்பு செஞ்சுருந்தா நாங்களே உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனால் அவர் எந்த தப்பும் செய்யலை. நல்லதே செஞ்சவங்களை ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லி எங்களுக்கு நல்ல வழி காமிங்க. மை வீதிரி தோழர்களே, நம்ம முதல்வர் நம்ம எம்டியை மீட்டு கொடுப்பாரு. எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்க. எந்த பயம் வேண்டாம். யாரும் எந்த மனசு குழப்பம் பண்ண. கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் நம்மளுக்கு மீட்டு தருவார். ஸ்டாலின் ஐயா இது நல்லபடியாக ஒரு விட்டு உங்கள் பாதங்களை கண்ணீரால் நாங்கள் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் கண்ணீரில் கழுவுறோம். எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள். அவரை விடுவிக்கிங்க. எங்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மைவி3 நிறுவனம் இயற்கையையும் மக்களையுமே சார்ந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தில் ஓயமாக இணைவது முற்றிலும் இலவசம்தான். ஓயமாகவே டிராவல் பண்ணினாலும் ரீபர்ச்சேஸ் இன்கம் நிறையாகவே இருக்கிறது. எங்கள் விருப்பத்தின் பெயரில் பர்ச்சேஸ் பண்ணி நாங்களும் இதில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து வேலை பார்க்கிறோம். இதில் எந்த ஒரு இடத்திலும் நிர்பந்தமோ கட்டாயமோ இல்லை. எங்களது ஓய்வு நேரங்களில் ஆட்ஸ் பார்த்து வருமானம் வாங்குகிறோம். இந்த ஆட்ஸ் கூட எங்களது ப்ராடக்டை பற்றி நாங்கள் தான் பேசுகிறோம். எந்த இடத்திலும் எங்களது நிறுவனம் ஏமாற்றவில்லை, எங்களை கட்டாயப்படுத்தவில்லை. நிறுவனத்தின் மீது பொய்யான புகார் கொடுத்துள்ளனர். நான் அந்தமானில் இருக்கிறேன். எனக்கு ஃபேஷியல் ப்ராடக்ட் கிடைத்துவிட்டது. ஆனால் இது தமிழ்நாட்டு நிறுவனம். தமிழ்நாட்டில் உள்ள ஓர் உறுப்பினருக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்காமல் போகும்? வாங்காமல் இருந்தது அவர்களின் தவறுதானே. எந்த இடத்தில் நிறுவனம் ஏமாற்றவில்லை, ஏமாற்றுகிறது என்று எதற்கு பொய்யான வழக்கு தொடுத்துள்ளார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிரந்தரமான வருமானத்தையும் எங்கள் நிறுவனம் எங்களுக்கு கொடுத்துள்ளது. இதில் உள்ள பொருட்கள் அனைத்துமே மிக மருத்துவ குணமுடையது, மிக இயற்கை முறையில் சார்ந்து உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் மருந்தாக கொடுத்த பொருட்களை வைத்துதான் உணவுப் பொருட்களாக கொண்டு வந்துள்ளனர். பிரண்டை தொக்கு மூட்டு வலி செரிமானத்திற்கு நல்லது. மணத்தக்காளி தொக்கு வயிற்று புண்ணுக்கு மிக நல்லது. தூதுவளை தொக்கு சளி இருமலுக்கு நல்லது. இதுபோல பல பொருட்கள் எங்கள் நிறுவனத்தில் இயற்கை முறையை சார்ந்து உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லா பொருட்களுமே மிக அருமையாக இருக்கிறது. எங்கள் நிறுவனம் எந்த இடத்திலும் எங்களை ஏமாற்றவில்லை. வாழ வைத்து வாழ் என்ற வார்த்தையை தான் கடைபிடித்து நிறுவனம் இயங்குகிறது. ஸ்ரீ அசோக் ஸ்ரீநிதி சார், தயவு செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்காதீர்கள். எங்கள் நிறுவனத்தையும் எங்களையும் நிம்மதியாக வாழ விடுங்கள். இப்படிக்கு அனிதா. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரஃபீனா பேகம். நான் கேரளா மாநிலம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் வாளையார்லேருந்து பேசுகிறேங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. நான் 7 வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னால் நடக்க முடியாது. வீட்டிலேருந்து வெளியே போகணுன்னா ஒரு ஆள் துணை இல்லாமல் நான் போக முடியாது. இப்படிப்பட்ட நான் இன்னைக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக மாதம் ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிச்சு இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த மைவி3 பிஸ்னஸ் தான் எனக்கு கை கொடுத்தது. மைவி3 பிஸ்னஸில் நான் இது வரைக்கும் 2,10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். மாதம் எனக்கு 20,000 ரூபாய் வருமானம் வருங்க. நான் இப்படி ஏர்ன் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அசோக்
ஸ்ரீநிதி அவர்கள் வந்து பொய்யா வழக்கு போட்டுட்டாங்க. இதில் 70 லட்சம் மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 70 லட்சம் மெம்பர்ஸோட வாழ்வாதாரமே இந்த மைவி3 ஆட்ஸ் தான். இவங்க ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க 70 லட்சம் பேரோட வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு காரணமாக இருந்த திரு அசோக் ஸ்ரீநிதி அவர்களை தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் மைவி3 ஆட்ஸ் எம்டி சக்தி ஆனந்தன் சாரை விடுவிக்குமாறும் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயாவிடம் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி அது. நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம இந்த வேலையும் பார்த்துக்கலாம், விவசாயமும் பார்த்துக்கலாம். விவசாயத்தை நம்ம கைவிட வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு ரெகுலர் வருமானம் மாதிரி மந்த்லி வருமானம். ஏன்னா விவசாயம்னா இதில் வந்து மந்த்லி வருமானம் வராது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆடு மாடுலேயும் அதே மாதிரியே தான் வருமானங்கள் வந்து நம்மளுக்கு ரெகுலர் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே வராது. இதில் வர வருமானம் வந்து பாதி வந்து அவங்களுக்கே சரியாக போயிடும். இப்போ விவசாயம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாதி போட்டதுக்கப்புறம் தான் அதில் மீதி பாதி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒரு வருஷம் கிடைக்கும், ஒரு வருஷம் கிடைக்காமலும் போகும். விவசாயிகளோட நிலமை வந்து கண்டிப்பாக அதுதான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வந்து வட்டிக்கு வாங்கியோ கடன் வாங்கியோ நகை அடமானம் வச்சோ நம்ம வந்து மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்து ஒரு மாத்திரையோ இல்லை ஒரு ஃபேஸ் க்ரீமோ ஏதோ ஒன்று வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து சேர்ந்து நம்ம வந்து மாத வருமானம் வந்து வாங்கிட்டுருக்கோம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு இப்படி கேஸ் எல்லாம் போட்டு நம்மளோட வருமானத்தை வந்து தடுக்கிற ஒரு மாதிரி இது மாதிரி பண்ணுறாங்க. இதனால் நம்மளுக்கு எவ்வளோ நஷ்டமாகுது. இது வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் தயவுசெய்து வந்து மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வந்து மறுபடியும் வந்து தொடர்ந்து வந்து நடத்தணும். இதுக்கு கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை வந்து மறுபடியும் வந்து நடக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். இது வந்து நான் வந்து ஒரு வேண்டுகோள் மாரி வைக்கிறேன். இது எங்களை மாதிரி வந்து படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற மகளிருக்கும் சரி, கை குழந்தை வச்சுருக்கிற மகளிருக்கும் சரி, கண்டிப்பாக இது வந்து ரொம்ப உதவியான ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் வந்து சக்ஸஸாக ஆயிடுச்சின்னு பாருங்களேன். எல்லா மக்களும் வந்து இதில் நல்லாவே பயனடைவாங்க. இதனால் வந்து எல்லோரும் சோம்பேறி ஆகிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் விவசாயம் பார்க்குற மாரி அவங்களும் ஏதாவது ஒரு வேலையில் இருக்க தான் செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பணங்கிறது ரொம்ப முக்கியமாக ஒன்றா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இதில் ஒரு இன்கம் வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு இன்கம் எடுக்கிறதுக்காக அவங்க ரெகுலர் ஒர்க்கை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரும் வந்து இதனால் சோம்பேறி ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை வந்து மறுபடியும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி நடத்துகிற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஏதோ வாய்ப்பு கொடுக்கணும். இதை வந்து ஒரு வேண்டுகோள் மாதிரி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது எல்லா மக்களையும் வாழ வச்சிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். அதனால இந்த நிறுவனம் தொடர்ந்து பழையபடி நல்லபடியாக நடக்கிறதுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் மக்களுக்காக இந்த நிறுவனத்தை நல்லபடியாக திரும்ப தொடர்ந்து நடக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை தமிழக அரசின் மூலமாக செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். இந்த நிறுவனம் நல்லபடியாக தொடர்ந்து நடக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. இதுவே கோடிக்கணக்கான மக்கள் பயனடைவார்கள். இதை நான் உறுதியாக நம்புகிறோம். நான் மட்டும் இல்லை, மைவி3ல இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமான தன்னம்பிக்கையை ஏற்படுத்துகிற நிறுவனம். இந்த தன்னம்பிக்கை அப்படியே நிலைச்சிருக்கு எங்களுக்குள்ள. இந்த நிறுவனம் இன்னும் தொடர்ந்து காலகாலமாக நடக்கணுன்றது தான் மக்களோட ஆசை. இந்த ஆசையை நிறைவேறணும் நல்லபடியாக அப்படின்னு நாங்கள் கடவுளையும் வேண்டிக்கிறோம். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களிடமும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவருக்கு வணக்கம். என் பேர் ஜெயா. நான் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து நான் பேசுகிறேன். 2021 கொரோனாவில் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டார். அந்த சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அரசு உதவித்தொகை வந்து கிடச்சிது. ஆனாலும் எங்களுக்கு வந்து நிரந்தர வருமானமாக மைவி3 நிறுவனம்
அந்த இது மூலியமா எங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் கிடைச்சிட்டு இருந்ததுங்க சார். குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு எங்களால் போக முடியல. அந்த டைமில் என் போல் குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியாத விதவைங்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் இந்த மைவி3 நிறுவனம் ஒரு உறுதுணையாக இருந்தது. அதே போல் மைவி3 நிறுவனம் மக்களை ஏமாத்தலைங்க சார். நாங்கள் அனைவரும் அதில் பயனடைந்து தான் இருந்தோமோ ஒழிய அதில் யாரும் ஏமாற இல்லைங்க சார். நாங்கள் தாழ்ந்து உங்களை பணிந்து நாங்கள் ஒரு கோரிக்கை என் மூலிமா எல்லா மக்களோட சார்பாக நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். யாரும் இதில் ஏமாற கிடையாதுங்க சார். மைவி3 எம்டி சார் அவங்கள ஜாமீன் வழங்கி இந்த நிறுவனத்தை இன்னொருக்கா எங்களுக்கு தொடங்கி எங்கள் வாழ்வாதாரத்தை இன்னொருக்கா எங்களுக்கு மீட்டு தருமாறு தாழ்மையாக பணிந்து கேட்டுக்கிறேங்க சார். சார், நீங்கள் எத்தனையோ விதவைகளுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் நீங்கள் எத்தனையோ உதவி செஞ்சுருக்கீங்க. நிஜமே சொல்கிறோங்க சார். எங்கள் குழந்தையோட வளர்ப்புக்கு என் போன்ற வெளியே வர முடியாத மற்ற சைடில் இருந்து எந்த உதவியுமே கிடைக்காத பட்சத்தில் இது ஒரு எங்களுக்கு மாதம் ஒரு வருமானம் எனக்கு கிடைச்சிட்டு இருந்ததுங்க சார். தயவு செஞ்சு நீங்கள் தீர விசாரிச்சுட்டு எங்கள் எம்டி சாரை மைவி3 எம்டி சாரை கொஞ்சம் வெளியே வருமாறு ஜாமீன் வழங்கி வருமாறு தாழ்ந்து பணிவுடன் உங்களை கொள்கிறேங்க சார். இந்த உதவி எல்லா மக்களின் சார்பாக 65 லட்சம் மக்களின் சார்பாக நான் ஒரு உதவியாக கேட்குறேங்க சார். என் போன்ற நிறையா இதில் விதவைங்களோ ஊனமுற்றோர்களும் இருக்கிறோங்க சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை எங்களுக்கு பெரிய உதவியாக செய்யுங்க சார். நன்றிங்க சார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இதை நிறைவேற்றி கொடுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் பார்த்திபன். நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தில் கிரவுன் மெம்பராக பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் மிகவும் பெருமைப்படுறேன். ஏனென்றால் ஒரு வருஷத்துக்கு மேலாக எங்கள் நிறுவனத்தில் நான் வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். என்னை போல பல லட்சம் உறுப்பினர்கள் இந்த நிறுவனத்தை வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரம் உயர்த்தி இருக்கிறார்கள். எங்களுடைய நிறுவனம் உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் தான். எங்கள் நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை பர்ச்சேஸ் செய்வதன் மூலமாக ஒரு வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் நிறுவனத்தில் ஒளிபரப்பக்கூடிய விளம்பரங்களை பார்த்து ஒரு வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் வருமானம் எல்லாம் உயர்ந்ததுக்கு காரணம் எங்களுடைய நிறுவனம் மைவி3 ஆட்ஸ் நிறுவனம் தான். ஆனால் எங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சியை பிடிக்காத சில சமூக போராளிகள் எனும் போர்வையில் இருக்கக்கூடிய சமூக கேடானவர்கள் எங்களுடைய நிறுவனத்தின் மீது பல பொய்யான வழக்குகளை தொடுத்து எங்கள் நிறுவனத்தின் செயல்பாடுகளை தடுத்து எங்களுடைய வருமானத்தையும் தடுத்து வச்சிருக்காங்க. எங்களுடைய நிறுவனம் மக்களுக்காக உண்மையாக நடக்கின்ற ஒரு நிறுவனம் தான். ஏன்னா அந்த நிறுவனத்தில் பயணம் செய்யக்கூடிய எந்த ஒரு உறுப்பினர்களும் இதுவரை பாதிக்கப்பட்டது ஒருத்தர் கூட கிடையாது. வருமானம் வரலன்னு சொல்றதுக்கு எங்க நிறுவனத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. அனைவரும் வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிற கம்பெனி தான் எங்களுடைய மைவி3 ஆட்ஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் எங்களுடைய எங்களுடைய நிறுவனத்தில் தயாரிக்கக்கூடிய ஆயுர்வேத பொருட்களை நாங்க எங்க விருப்பத்தின் பேர்ல வாங்கி அதன் மூலமா நாங்க வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது எந்த விதத்துல தவறான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல. அரசாங்க விதிகளின் முறைப்படி ஜிஎஸ்டி, இன்கார்பரேஷன், இன்கம் டாக்ஸ் அனைத்தும் சரியாக உள்ள நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இந்த நிறுவனத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுடைய நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி அனைவருக்கும் வருமானம் வரக்கூடிய நிறுவனத்தை நல்ல முறையில் நடத்த எங்களுக்கு உதவி புரியுமாறு
தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பாதம் தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து உறுப்பினர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். மைவி3 ஆட்ஸ் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய, வருமானத்தை நிலைப்படுத்திய ஒரு நிறுவனம். எங்க நிறுவனத்தை காப்பாத்தி கொடுங்க ஐயா. தயவு செய்து எங்க நிறுவனத்தையும் எங்க நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரையும் மீட்டு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நான் பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். எனக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களும் பிறவிலேயே கண் பார்வை இல்லை. கண் பார்வை இல்லை. என் வீட்டுக்காரரும் 14 வருஷம் ஆயிடுச்சு இறந்து. அவர் ஒரு விபத்தில் இறந்துட்டாரு. இறந்தாலும் 14 வருஷமாக என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு இதுக்கு கூலி வேலை செஞ்சு படிக்க வச்சு என் குடும்பத்தை பார்த்தேன். இப்போ 2 வருஷமாக தான் மையத்தை கேள்விப்பட்டு அதில் வருமானம் எனக்கு கிடைச்சிது. அதை வச்சு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கும் எனக்கு யூஸ் ஆச்சு. மையத்திரி எனக்கு ரொம்ப நல்லா பலன் அடைஞ்சேன். பலன் அடைஞ்சு இப்போ மையத்திரி பொய்யான தகவல் கொடுத்து அதை நிறுத்த பார்க்குறாங்க. எனக்கு இப்போ இப்போ 2 வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் பண பிரச்சனை இல்லாமல் என் குடும்பத்தை நான் காப்பாற்றிட்டு வந்தேன். இப்போ பொய்யான தகவல் கொடுத்து கொடுத்து அவங்க நிறுத்த பார்த்துட்ருக்குறாங்க. இதுக்கு மேலே நின்றுச்சுன்னா என் குடும்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இப்போ 2 வருஷமாக பண பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதனால் வீடு இல்லாமல் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன். வீடு கட்டுறதுக்கு பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆதரவாக இருந்துச்சு. எனக்கு யாரும் எனக்கு சம்பாரித்து தர மாதிரி யாரும் பிள்ளைங்களும் இல்லை, வீட்டுக்காரரும் இல்லை. எனக்கு இந்த மையத்திரி தான் எனக்கு எல்லாமே துணையாக இருந்துச்சு. நான் அதை வச்சு தான் 2 வருஷமாக என் சாப்பாட்டுக்கே அதை வச்சு தான் எனக்கு எந்த இது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 2 வருஷமாக நான் எந்த கவலையுமே இல்லாத இருந்தேன். இப்போ ஒரு 4 நாளாக கவலை அதிகமாக இருக்குது. மையத்திரி பொய் சொல்லி அதை நிறுத்த பார்க்கறதுனால ரொம்ப கவலையாக இருக்குது. இதுக்கு மேலே என் குடும்பம் என்ன பண்ணுறது, இந்த பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது, வீடே இல்லாத வீடு எப்படி நான் கட்டுறது அப்படின்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மையத்திரியை திரும்பி மீட்டு தந்து எனக்கு ஒரு ஆதரவு இருக்குமாறு நான் சொல்கிறேன். நான் ஒரு கிராமத்தில் தான் இருக்கேன். கிராமத்துலேயும் உள்ளவங்க நிறையா பேர் இதில் பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் சொல்லி தான் பலன் அடைகிறோம், எங்கள் மையத்திரிலேருந்து நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு மையத்திரியை மீட்டு தந்து எனக்கு திரும்பவும் வருமாறு நான் எல்லோரும் கேட்டுக்கிறேன்.